உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2ஆம் தேதி வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வகையில் இந்த வருடம்தான் குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இது. குரு பகவான் உச்சம் பெறுவது. இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்னென்னலாம் செய்வார், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் ஏறப்போகிறது, குபேர சம்பத்துக்களை அடைபவர் யார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? நண்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். யாராவது சிம்மராசிக்காரங்க நீங்கள் போய் என்ன பண்ணோம், ஒரு 1,00,000 ரூபாய் காசு, சார் என்ன சார் 1,00,000 ரூபாய் காசு எடுத்து 100 ரூபாய் நோட்டாக மாற்றி கட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தேவை உங்களுக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வெறும் சுபகாரியங்களுக்காகவே சுற்ற போகிறீங்க. அண்ணா எங்கே இருக்கீங்க? நான் இப்போ தான் குத்தாலத்துலேருந்து போயிட்டுருக்கேன். எங்கே என்ன விஷயம்? அக்கா பொண்ணுக்கு அந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு சுபகாரியங்களாக ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒரு மனுஷன் பிஸியாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வருஷம் ஃபுல்லாக பிஸி தான். போகிறீங்க, முறை செய்கிறீங்க, வரீங்க, போகிறீங்க, முறை செய்கிறீங்க, வேறு எந்த வேலையும் கிடையாது. அப்போது குரு பகவானுடைய அனுகிரகம் 12ஆம் இடத்திலே நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் புதுசாக லேண்ட் வாங்க ஆரம்பிக்க போகிறீங்க. வீட்டை இடித்து கட்டுவீங்க புதுசாக. அம்மா ஆசைக்காக புதுசாக அதாவது முன்னாடி இதை இடிச்சுட்டு ஒரு தோட்டம் மாதிரி பண்ணுறா, அது மாதிரிலாம் பெற்றவங்க ஆசைக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. இதெல்லாம் சுபகாரியங்கள். அப்போது 12ஆம் இடம் என்பது சுற்றுலா. இந்த வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரர்கள் ஜாலியாக ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம்னா என்ன அப்படின்னா, நற்கல்வி, நற்பெயர், உயர் பதவி, இதெல்லாம் இந்த 4ஆம் இடம். 4ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்தானம் என்பது அதிகமாகும். 4ஆம் இடம் என்பது பவர் சென்டர்னு பேர். பவர் சென்டர் என்ன? 4ஆம் இடம் என்பது என்ன? அடுத்த படிநிலை. 4ஆம் இடம் என்பது குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனுக்கு போகிறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. அந்த மாதிரி அடுத்த படிநிலை, வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலை. சார் நான் இது வரைக்கும் கம்பெனி நான் இன்னொருத்தர் பேரில் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தேன், இப்போ நான் என் பேரில் ரன் பண்ண போகிறேன், லிமிட்டடாக மாறிடுச்சு போன்ற விஷயங்கள். அதாவது அடுத்த படிநிலையை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. 4ஆம் இடம் என்பது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மாதிரியான வில்லங்கங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. சார் எங்கள் வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது சார், ஆனால் அது கவர்மெண்ட்டோடைய இடம், அது பார்த்திங்கன்னா இதுக்கு வராது, கணக்கு வராது, அது சேர்த்து தான் சார் நாங்கள் கட்டியிருக்கோம் போன்ற பிரச்சனைகள். அப்போ அதுக்கு பட்டா கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் சார் போன்ற விஷயங்கள் இருந்தால் குரு பகவான் அனுகிரகத்தாலே உங்களுக்கு சட்ட ரீதியாக ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் சொல்கிறேன், ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு சட்ட ரீதியான சப்போர்ட் என்பது கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது ப்ரொமோஷன். நிறைய பேர் கம்பெனியில் சார் நான் சுற்றிகிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கல, 200% கிடைச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம். இதை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களை பிடித்திருக்கின்ற வியாதிகள் ஒடுகின்றன, உங்களை பிடிச்சிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போகின்றன. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய தீய எண்ணங்கள். நம்மளுடைய பெரிய நெகட்டிவிட்டியே என்ன தெரியுமா? உலகத்தில் நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அந்த நெகட்டிவிட்டிக்கு பேர் சோம்பேறித்தனம். இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது அந்த சோம்பேறித்தனம் நம்ம உடம்பு விட்டு போயிடும். பிஸி ஆகிடுவீங்க. ஓடு ரன் 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 ரன். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குறார். இங்கே தாங்க உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்தோன்னா கடன் அடைச்சிடுறாரு. சார் எங்கள் அப்பா அம்மாவுக்காக வாங்கின கடன் சார், இது என்னுடைய வியாபாரத்துக்காக வாங்கின கடனை, கல்யாணத்துக்காக வாங்கின கடன், என்ன கடன் இருந்தாலும் சரிங்க, சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கடன் அடைச்சிருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. என்ன கடன் இருந்தாலும் சரி. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது அஷ்டம சனி அங்கே ஏற்கனவே வெயிட்டிங், ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அதை குரு பகவான் பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுது? சனியை குரு பார்க்கும் பொழுது சனி பகவான் காம் டவுன் ஆகி நல்ல சனியாக மாறினார். இதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாரோ, சனி அஷ்டம சனியாக இருந்து பிரச்சனை பண்ணாரோ, அவர் நார்மல் சனியாக மாறிடுறார். காரணம் என்னவென்றால் அஷ்டம சனி உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் தருவார்.
8ஆம் இடத்துல குரு பகவான் பார்வைப்பட்ட உடனே அதே 8 பாசிட்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார் சனி. எப்படி பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுவார்? 8ங்கிறது பெருஞ்சொத்து. 8ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய நிலையான சொத்துக்கள் அதெல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண. நிறைய பேர் எஃப்டி போட போகிறீங்க, நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி போட போகிறீங்க. பணத்தை நிரந்தரமாக நிலையான சொத்துக்களாக மாற்ற முயற்சி பண்ணுவீங்க. சிம்மராசிக்காரர்கள் எண்ணங்களே மாறப்போகுது. வேணால் பாருங்கள், நீங்கள் சேவிங்ஸு லாங் டேர்ம் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சிம்மராசிக்காரருக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. ரொம்ப சூப்பராக இருப்பது. முக்கியமாக அஷ்டம சனிலேருந்து விடுதலை அடைகிறீங்களே, இதுக்காகவே குருவுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். குரு பகவான் இந்த பயிற்சினாலே உங்களுக்கு தருகின்ற நன்மைகளுக்கு 100க்கு 92 மார்க் தரலாம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த குரு பயிற்சி என்பதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குரு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவகுரு பிரகஸ்பதியை தான் ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த 9 கிரகங்களில் குரு வருகின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருவை தான் வேத சாஸ்திரங்கள் பொன்னார் என்று அழைக்கிறார்கள். பொன்னார் மேனியன் அப்படின்னா யாருன்னா குரு பகவான். தங்கத்தின் கடவுள் குரு பகவான். குரு பகவான் புத்திரகாரகன், குழந்தையை தருபவன் குரு பகவான். நன்மதிப்பை, கீர்த்தியை, நல்லோர் தொடர்பை தருபவன் குரு பகவான். வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை தருபவன் குரு பகவான். இப்படி அடிக்கிட்டே போகலாம். இந்த குரு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் கடகத்தில் உச்சமடைகிறார். அவ்வகையிலே இந்த வருடம் கடகத்தில் உச்சமடைகிறார். எப்போ? ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு வரார். வந்தோடனே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருவார் என்றால், இவர் குரு உச்சம் அடைகிறதே ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, மேன்மை, அம்மாவோட உடல்நிலை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். சுகஸ்தானம், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது நற்கீர்த்தி என்பதை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் தரார். உச்சம் பெற்ற இந்த குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 12ஆம் இடத்தை, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை குரு பார்க்க போகிறாருங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்னென்னா, நிறையா பதிவுகளில் நிறையா சேனல்களில் சொல்லாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த கடகத்திலே குரு இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் வாக்கில் செவ்வாய் என்ன பண்ணுவார்? கடகத்தில் நீச்சமடைவார். அதாவது ஜூலை ஆகஸ்டில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடையும் பொழுது ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு அங்கே இருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை தொடர்ந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது மங்களன், செவ்வாயினுடைய வீடு என்பதால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. இது ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பான யோகம். குரு செவ்வாயை பார்த்தாலோ மிக அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். குரு செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு இருக்கிறதே சந்திரனோட வீட்டில் தான் என்பதால் குரு சந்திர யோகம் என்பது ஏற்படும். குரு சந்திர யோகம். அடுத்ததாக குரு மகரத்தை பார்க்கிறார். மகரத்தில் யார் வரா? இதில் என்ன பெரிய விசேஷம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வருகிறார். வருகின்ற ராகுவை குரு பார்க்கிறார். இதற்கு பேர் குரு சண்டால யோகம் என்று பெயர். அது என்ன சண்டால? சண்டால யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மிக அசுரத்தனமான நன்மைகள்னு பேர். சண்டால யோகம். அசுரத்தனமான நன்மைகளை இந்த குரு பகவான் தருகிறார். அதிரடி ஆஃபர் எல்லாம், அந்த அதிரடி சரவெடி. ஸோ மகரத்துக்கு பார்க்குறார் குரு பகவான். ஸோ அடுத்து இப்படி மகரத்தை குரு பார்க்கும் போதே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டிசம்பர் 6 கேது பகவான் அப்படி மேலே வந்து சிம்மத்திலேருந்து மேலே வந்து கடகத்தில் சேர்றார். குரு கேது சம்பந்தப்பட்டா அதை கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். கோடீஸ்வர யோகம். அடுத்து இந்த குரு பகவான் சனியை பார்க்குறார் மீனத்தில். குரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷங்கள் என்பது நிவர்த்தியாகிறது. பொதுவாகவே சனி உங்களுக்கு 7 சனியாகவோ அல்லது அர்த்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்டக சனியாகவோ, அது என்னவோ ஒரு சனி, அந்த சனி ரோக சனி, ஏதோ ஒரு சனி, விரைய சனி, பாத சனி, இந்த எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஆல் சனி பிகம் கிளியர். குரு உங்களை சனியை பார்த்துறாரு. அப்போது இத்தனை நன்மைகளையும் இந்த குரு பயிற்சி என்னும் ஒரு விஷயம் நடத்த போகுது. ஒரே ஒரு ஆள் குரு பகவான் வரார். அவர் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகினாலே குரு பயிற்சியை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஸ்வீட் எடு, கொண்டாடு.